தனுசு ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். 4ல் சனி இருக்கார். 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி. ஸோ அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து சிறப்பான ஒரு விஷயம்தான். ராசிக்கு 4ல் ஆல்ரெடி சனி இருக்கார் இல்லைங்களா. இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து நம்மளுக்கு அம்மா, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறனால உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறும். சப்போஸ் வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். யாருன்னு தெரியாதவங்க கூட வந்து உதவிகள் பண்ணியிருப்பாங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கிறது, எதிர்பார்க்காத மூலமாக உதவி கிடைக்கிறது, வெளியூர் பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கிறது. இது எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுத்துட்ருப்பார். 4ல் சனி இருக்கார். 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி. ஸோ அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். மனைவியோட ஹெல்த் விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி வரும்போது சுகஸ்தானம் இல்லைங்களா, சுகஸ்தானம் பாதிக்கப்படுது. அதுக்கு வந்து கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே சனி இருக்கிற இடம், சனி பார்க்குற இடங்களுக்கு 1க்கு 2 மடங்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யணும். ஓகேங்களா. அந்த மாதிரி செய்யும்போது அது சார்ந்த பாதகம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை குரு பார்க்குறனாலேயே அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். எந்த ராசி அதிபதியுமே அவங்க ராசியை பார்க்கும்போது ராசி 2 மடங்கு வலுவாகும். இந்த குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ராசிக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குரு அதிச்சாரத்தில் கடகத்துக்குள்ளார போய் உச்சமாகிறாரு. பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து சிறப்பான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா. ஆயுள் பலம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போகிறனால மற்றவங்களோட விஷயங்களில் தலையிடுறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. ஸோ 8ஆம் இடத்துக்கு போகிற குரு பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அகைன் நவம்பர், டிசம்பரில் சிம்மத்துக்கு வராரு. ஸோ அந்த சிம்மத்துக்கு வர பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா. அதுவும் சிம்ம வீட்டில் குரு இருக்கிறது அப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு 2 மாதம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்திக்கலாம். அருமையாக இருக்கும். அங்கே வர குரு உங்கள் ராசியை பார்ப்பார். அந்த பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா. ஸோ ஏதாவது வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் பண்ணணும், யாத்திரை போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். நல்ல தூக்கம் இதெல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக. 12ஆம் இடத்தை வந்து சுபகிரகம் பார்க்குறது நல்லது தான். ஓகேங்களா. ஒரு அருமையான அமைப்பு தான். அதேமாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 4ல் ஆல்ரெடி சனி இருக்கார் இல்லைங்களா. இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து நம்மளுக்கு அம்மா, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறனால உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறும். சப்போஸ் வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும். ஓகே. சிம்மத்துக்கு வர்ற பட்சத்தில் இன்னமுமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கூடுதல் சிறப்பாகும். அதாவது ராசியை பார்ப்பார். சிம்மத்துக்கு வரும்போது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. அப்போ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப வலுவாகும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப அருமையான ஒரு காலமாக தனுசு ராசிக்கு இந்த 2026 அமையட்டும். தனுசு ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, ராசிக்கு 7ல் குரு, ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கும். யாருன்னு தெரியாதவங்க கூட வந்து உதவிகள் பண்ணியிருப்பாங்க. எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கிறது, எதிர்பார்க்காத மூலமாக உதவி கிடைக்கிறது,
வெளியூர் பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கிறது, இது எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுத்துட்ருப்பாரு. 4ல் சனி இருக்கார். 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி. ஸோ அம்மாவோட ஹெல்த் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். மனைவியோட ஹெல்த் விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். பொதுவாக 4ஆம் இடத்துல சனி வரும்போது சுகஸ்தானம் இல்லைங்களா, சுகஸ்தானம் பாதிக்கப்படுது. அதுக்கு வந்து கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நம்ம ரொம்ப நல்லது. பொதுவாகவே சனி இருக்கிற இடம், சனி பார்க்குற இடங்களுக்கு 1க்கு 2 மடங்காக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்யணும். ஓகேங்களா, அந்த மாதிரி செய்யும்போது அது சார்ந்த பாதகம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை குரு பார்க்குறனாலேயே அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். எந்த ராசி அதிபதியுமே அவங்க ராசியை பார்க்கும்போது ராசி 2 மடங்கு வலுவாகும். இந்த குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் ராசிக்கு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குரு அதிச்சாரத்தில் கடகத்துக்குள்ளார போய் உச்சமாகிறாரு. பொதுவாக வந்து தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறது வந்து சிறப்பான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, ஆயுள் பலம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு போகிறனால மற்றவங்களோட விஷயங்களில் தலையிடுறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, ஸோ 8ஆம் இடத்துக்கு போகிற குரு பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் கடகத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அகைன் நவம்பர் டிசம்பரில் சிம்மத்துக்கு வராரு. ஸோ அந்த சிம்மத்துக்கு வர பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா, அதுவும் சிம்ம வீட்டில் குரு இருக்கிறது அப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு 2 மாதம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுத்திக்கலாம். அருமையாக இருக்கும். அங்கே வர குரு உங்கள் ராசியை பார்ப்பார். அந்த பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா, ஸோ ஏதாவது வந்து இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் பண்ணணும், யாத்திரை போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். நல்ல தூக்கம் இதெல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக. 12ஆம் இடத்தை வந்து சுபகிரகம் பார்க்குறது நல்லது தான். ஓகேங்களா, ஒரு அருமையான அமைப்பு தான். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 4ல் ஆல்ரெடி சனி இருக்கார் இல்லைங்களா. இப்போ இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து நம்மளுக்கு அம்மா, வீடு, வண்டி வாகனம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகளை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த குருவோட பார்வை இருக்கிறனால உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெறும். சப்போஸ் வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகும். ஓகே, சிம்மத்துக்கு வர்ற பட்சத்தில் இன்னமுமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கூடுதல் சிறப்பாகும். அதாவது ராசியை பார்ப்பார். சிம்மத்துக்கு வரும்போது ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. அப்போ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப வலுவாகும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப அருமையான ஒரு காலமாக தனுசு ராசிக்கு இந்த 2026 அமையட்டும்.